பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது. நாம் போட்டிருக்கிற அந்த தங்கமும் அக்கினினால் சோதிக்கப்பட்டு அது பளபளவென்று சுத்த தங்கமாக நமது கையிலே கிடைக்கிறது. அல்லேலூயா. அதை பார்க்கிலும் விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். ஆமென். ஒரு சாதாரண தங்கமே அப்படி சோதிக்கப்படும் என்றால் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு அதிகமாய் அது சோதிக்கப்பட்டு சுத்த பசும் பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் கட்டாயம் சோதிக்கப்படும். ஆமென். என்ன சோதிக்கப்படும்? நம்ம நம்பி இருக்கிற நம்பிக்கை உண்மைதானா? ஆண்டவர் அதிகமாக நம்பி இருக்கிறோமா? கர்த்தர் பேரில் விசுவாசமா இருக்கிறோமா என்ற அந்த விசுவாசம் பரிசோதிக்கப்படும். அலசி ஆராய்ச்சி செய்து ஆண்டவர் கண்டுபிடிப்பார். சுத்த விசுவாசம், ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை சுத்த நம்பிக்கை என்று அவர் கண்டுபிடித்து விட்டால் நம்மை படிப்படியாக ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதற்காகத்தான் சோதனைகள் பலவிதம், தினுசா புதுசா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு வடிவத்திலே வெளிப்படும். எதற்காக என்றால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். சோதனை நமக்கு பிடிக்கவே பாட்டுக்கு பாருங்க. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்க்ளூடிங் மீ, பிரசங்கிக்கிற நானும் சோதிக்கப்படுவேன். விசுவாசத்தை ஆண்டவர் சோதிப்பார். நம்ம கர்த்தர் பேரில் முழு நம்பிக்கையாக இருக்கிறோமா, விசுவாசமாக இருக்கிறோமா, இல்லது டைலோமாவில் இருக்கிறோமா, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலாக இருக்கிறோமா, இப்படியெல்லாம் செக் பண்ணி பார்ப்பார். கரெக்டாக ஆண்டவரை பிடித்து விட்டால் அவர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமென். உபத்திரவத்தின் குகையிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 48:10 வாசிக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் பாருங்களேன். ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆமென். ஏன் இந்த உபத்திரவம் ஆண்டவரே? தொடர்ந்து இத்தனை போராட்டங்கள், இவ்வளோ வேதனையை, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை என்று புலம்பி வந்திருக்கிறீங்களா? கர்த்தரே இதை அனுமதித்திருக்கிறார். இதோ நாட்கள் வரும், அந்த நாளிலே எல்லாருக்கும் முன்பாக ஒவ்வொருவரையும் சாட்சியாக தேவன் நிறுத்துவார். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். பயப்படாதே. ஒரு நாள் உண்டு, அந்த நாள் கனம் மகிமை தேவனுடைய முடிசூட்டுவார். அல்லேலூயா. நல்ல விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஏனென்றால் அது அதிக விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆமென். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையில் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஐசியூல சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்போ பல சோதனைகள் நம்மை நெருக்கும் போது எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? துக்கமாக தான் இருப்போம். ஆனால் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் நம்ம நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. சகித்து கொள்ளுங்கள். கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் தொடர்ந்து இருக்காது. நம்மை விட்டு விலகிவிடும். ஆண்டவர் நம்மை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளுகிற தேவன். ஆமென். சோத்திரம். ஆக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்படி உபத்திரம் வரும்போது, போராட்டம் வரும்போது நம்முடைய தீர்மானங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 23:10 வாசிக்க கேட்கலாம். யோபுவின் புஸ்தகம் 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்.
என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டே. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. என்னவா? யோபுடைய தீர்மானம், டெசிஷன் மேக்கிங். நம்முடைய தீர்மானம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இதில் மாறிட்டோம்னா அவ்வளோதான். யோபு என்ன தீர்மானம் பண்ணுறாரு? என் கால்கள் பற்றி பிடித்த சில சோதனைகள் வழியாக நடக்கும்போது அவர் உதடுகளின் கற்பனைகளை நான் பின்வாங்குவதே இல்லை. அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? யோபுவின் தீர்மானம் நம்முடைய தீர்மானமாக மாற கடவது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் உதடுகளின் கற்பனையை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அல்லேலூயா. நான் பின்வாங்கவே மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை போராட்டங்கள், சோதனைகள், அக்கினிகள், தண்ணீர்களின் நடுவிலே நடந்தாலும் அவைகள் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது சகோதரியே. ஓ, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருப்பவர் அவர் பெரியவர். நல்ல கரங்களை தட்டி ஓ ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உனக்கு ஆண்டவர் சோதனையை தாங்கக்கூடிய பலனை தருவார். சோதனையில் தப்பிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. துன்ப பேருக்கீழே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்ப கரங்களை செடி பாடுவோம். வந்திடாதே கண்விழி போனான் காத்திடுவே. பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட அன்பராம் அவரே பார்த்து கொண்டு ஒவ்வொரு சோதனைகளை தாண்டி ஜெயம் பெறுவார். ஆமென். நாமே வாழியும் சோதனை சகித்துக்கொள், கஷ்டங்களை சகித்துக்கொள். யார்கிட்டையும் சொல்லாதீங்க. தேவனிடத்தில் நாம் முறையிடுவோம். நமது இருதயத்தின் குமுறல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் இப்படி ஒரு சோதனையை சந்தித்த 3 பேரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுகிறதோ அதே போல இந்த 3 பேருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆனால் அவங்க இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருந்தது. அல்லேலூயா. நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், திட மனதை தாங்கப்பா. ஒவ்வொரு மரமும் நிற்கிது பாருங்க, எப்படி நிற்குது? நல்லா அழகான ஆணிவேர் அவ்வளோ தூரம் அந்த மண்ணுக்குள்ள போய் ஒரு பிடிமானத்தோடு நிற்கிறது என்றால், வெளியே தெரியாத ஆணிவேர் அவ்வளோ தூரம் மண்ணுக்குள் ஊடுருவி தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுகிறது போல விசுவாச ஜீவியத்தில் நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்ம எப்போ பிழைக்க முடியும் அப்படின்னா, நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் அந்த இருதயம் நமக்கு வேணுங்க. எத்தனை போராட்டம் பிரச்சனை மோதி அடிக்கட்டும், என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் என்னை கடைசி வரை என்னை நடத்துவார். ஆமென். வியாதிகளோ, விக்கினங்களோ, போராட்டங்களோ, பொருளாதார பிரச்சனைகளோ, சோதர பிள்ளைகளுடைய பெரிய எதிர்காலத்தின் தேவைகளோ எதுவும் என்னை பாதிக்காது. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் என்னை செழிப்பாய் நடத்துவார். ஆமென். அந்த திடமானது உறுதியான நம்பிக்கை அது நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணுங்க. இந்த கால வெளியில் இந்த 3 பேருடைய விசுவாசம் டே அப்பா அசைக்க முடியாத விசுவாசம். அவர்கள் வாலிபர்கள். யாரென்றால் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. ஆமென். இவர்கள் 15 வயதில் சிறைபிடித்து பாபிலோன்
தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். 15 வயது, டீனேஜ். அந்த வயசில் என்ன பாருங்க, இளமையின் துடிப்பு. கவனிங்க, இவர்களை ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டுமல்லாமல் தானியேல் 4 பேரை பாபிலோன் மாகாணத்தில் நல்ல போஸ்டிங் கொடுத்து உட்கார வைக்கிறார். ஏன்னா இவர்கள் அறிவில் சிறந்தவர்கள், மிக அழகுள்ள யூத வாலிபர்கள். யூதர்கள் பொதுவாக எப்படி இருப்பாங்க? நல்ல ஞானமுடையவர்களாக இருப்பாங்க, சோத்திரம், நல்ல அறிவுடையவர்களாக இருப்பாங்க. கவனிங்க, பொதுவாக விளையாட்டுத் துறையிலும் சரி, நல்ல உயர்ந்த பதவியிலும் யார் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னா, நல்ல ஞானம் நிறைந்த அரசியல்வாதிகள் பக்கத்தில் யாரை வச்சுக்குவாங்க? வாலிபர்களை. ஆமென். வாலிபர்கள் நல்ல துடுக்கானவர்கள், சோம்பேறியாக இருக்கவே மாட்டாங்க, எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்வாங்க, நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க, நல்ல ஞானம் நிறைந்தவர்கள். ஸ்தோத்திரம். இவர்கள் அழகுள்ளவர்கள், கல்வியில் நிபுணர்கள். 15 வயசா. ஆனால் பாபிலோன் மாகாணத்தில் இவர்களுக்கு சிறந்த பதவி கொடுக்கப்பட்டு சோத்திரம் உயர்ந்த பதவியில் அமர்த்தப்பட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, வாசிக்க கேட்போம். தானியேல் எழுதின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 1:3 வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், யாதொரு மாசும், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது அவங்களிடத்துல, அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்களும், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். 4 பேர், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள். நல்ல சுமூகமாக போயிட்டு இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. சோத்தில் ஒரு பெரிய சிலை, அந்த சிலையின் அதுக்கு அர்த்தம் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ யாரங்கே அப்படின்னு சொல்லி சோத்தில் இந்த மறைபொருளை வெளிப்படுத்த யாராக இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொல்ல, நமக்கு அந்த பின்னணியெல்லாம் நமக்கு தெரியும். அப்பொழுது தானியேல் ஜெபம் பண்ணி அந்த சோத்திரம் சிலையின் அர்த்தத்தை விளக்கம் அளிக்கிறார். அந்த சிலை என்ன, எப்படி இருந்தது? 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 2:32. அந்த சிலையின் தலை பசும் பொன், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலம், அதன் கால்கள் இரும்பு, அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. பெரிய இந்த 2 வசனங்க இதுவரைக்கும் புலப்படாத அநேக சத்தியம் இதில் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு காலத்தில் உள்ள சாம்ராஜ்யங்களை குறிக்கிறது. அதை சொல்றாரு தானியேல், நீங்கள் கண்ட அந்த பெரிய அந்த சிலையின் தலை பசும்பொன் யார் என்றால் நீங்க தான் ராஜா. உங்க ராஜாசனம் அசைக்க முடியாதது, நல்ல விலையுயர்ந்தது, நீங்க தான் அந்த ராஜா அப்படிங்கிறார். ஒவ்வொரு ராஜ்யம் உங்களுக்கு பின்பாக எழும்பி வரும். நீங்க பார்த்த தலை பாபிலோன் சாம்ராஜ்யம், நீங்கள் பார்த்த 2 புயங்கள் நிறைந்த அந்த கைகள் என்னவென்றால் மேதிய பெர்சிய 2 கூட்டாட்சியில் அமைக்கப்படுகிற அந்த வெள்ளியை குறிக்கிறது என்று ஒவ்வொரு தலை, இந்த மார்பு, புயம், வயிறு, தொடை, கால்கள், இதெல்லாம் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதை மிக அழகாக தானியேல் பக்தன் விளக்கம் அளிக்கிறான். கவனிங்க, அப்படி விளக்கம் அளித்த உடனே இப்போ அந்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? தானியேல் சொல்லிட்டாரு, நீங்க தான் யாரு? நீங்க தான் அந்த தலை பசும்பொன்னு சொல்லிட்டார். வாசிக்கிற 37ஆம் வசனம் 2:37. ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். நீங்க தான் அந்த தலை பசும்பொன் அப்படின்ட்டார். இப்போ இருதயத்துல அப்படியா நானா அப்படின்னு ஒரு பெருமை வந்துருச்சுங்க. என்னுடைய பெருமையை நான் பாபிலோன் மாகாணத்தில் நிலைநாட்ட வேண்டும், நான் தான் பசும்பொன் சொல்லிட்டாருன்னு சொல்லி பெரிய 90 அடி உயரமுள்ள 9 அடி அகலமுள்ள
ஒரு பசும் பொன்னினால ஒரு சிலையை அவர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏன் இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, பசும்பொன் சிலையை ஏன் நேபுகாத்நேச்சார் ஸ்தாபிக்க வேண்டும் அப்படின்னா, 2ஆம் அதிகாரத்தில் தானியேல் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு, அந்த தரிசனத்தின் விளக்கத்தை கேட்டு இவருக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. ஓ சோத்திரம், நான் பராக்கிரமசாலியாய் இருப்பேன், வல்லமையுடையவனாய் இருப்பேன், மகிமையுடையவனாய் இருக்கிற பாபிலோன் மாகாணத்தின் ராஜாவல்லவா, எனக்கு எல்லாரும் பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பசும்பொன் சிலையை 90 அடி உயரமுள்ள 9 அடி அகலமுள்ள ஒரு பசும்பொன் சிலையை நிறுவினதற்கு காரணம் என்ன அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கண்ட தரிசனத்தை அவன் நாட்களில் நிறைவேற்றான். இந்த தானியேல் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரமும் இடப்பட்ட வருஷங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வருஷம் கேப்பு. 19 வருஷம் முன்னாடி சொன்ன தானியேல் சொன்ன அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை ஆஃப்டர் 19 இயர்ஸில் இவன் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு பெரிய சிலையை உருவாக்குகிறான். ஓ என்னுடைய சாம்ராஜ்யம் உலகம் அனைத்திலும் மதிப்புமிக்க வல்லமையுள்ள பராக்கிரமம் நிறைந்த சாம்ராஜ்யம், எல்லாரும் எனக்கு பயப்பட வேண்டும், எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சிலையை நிறுவுகிறான். இப்போ வாசிக்கலாம், 3:1 வாசிக்கலாம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து. என்ன சிலை? பொன்னால் ஆன சிலை. அதுக்கு காரணம் 2ஆம் அதிகாரத்தின் விளக்கத்தை நான் சொன்னேன். வாசிப்போம். பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். பாபிலோன் சென்டர்ல இருந்து 6 மைல்ஸ், கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் அவுட்டர்ல இந்த சிலையை நிறுவுகிறான். தூரா என்ற சமவெளியில நிறுத்தி எல்லாரும் இதை தாழ விழுந்து பணிய வேண்டும் என்கிறான். கவனிங்க, மொத்த சாம்ராஜ்யமும் அந்த சிலையை வணங்க வேண்டும். இதுதான் ராஜாவின் கட்டளை. அகில சமஸ்த பாபிலோன் தேசமும் இந்த 3ஆம் அதிகாரத்தின் முடிவிலே அறிவிக்கப்படுகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் அவர்கள் தெய்வமே உண்மையான தெய்வம், ஹல்லேலூயா, பிரகடனம் செய்யப்படுகிறது. ஐயா, 3 பேரின் வைராக்கியம், 3 பேரின் விசுவாச நம்பிக்கை, அந்த உறுதி சமஸ்த அந்த பாபிலோனுக்கும் அறிவிக்கப்படுகிறது. இவர்கள் தெய்வமே மெய்யான தெய்வம், ஹல்லேலூயா, ஆமே. இந்த வைராக்கியம் நமக்குள்ள வேணும். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடைய அந்த விசுவாசம் எங்களுக்கு வேணும்னு கேட்க முடியும்? ஹல்லேலூயா. இப்பொழுது ராஜா ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். என்ன அறிவிப்பு? கட்டியக்காரன் ஒருவன் உரத்த சத்தமாய், 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3:4. கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இதுதாங்க சட்டம். 60 முழம் உயரம், சோத்திரம், 6 முழ அகலம், 90 அடி கணக்கில் 90 அடி, 9 அடி அகலம். கவனிங்க, பொன்னால் ஆன சிலை. இந்த சிலையை பணியணும். எல்லாரும் கீத வாத்தியம், 6 விதமான கருவிகள் சொல்லப்பட்டிருக்கு. சுரமண்டலம் எல்லாம் முதலானவைகள், சோத்திர தார தப்பட்டை எல்லாம் அடிக்கும் போது எல்லாரும் அதன் முன்பாக விழுந்து பணிய வேண்டும். இதுதான் ராஜாவின் கட்டளை. ஆமென். அந்த சிலைக்கு ஒரு மதிப்பு தொகையை போட்டிருக்கிறாங்க. 231 கோடி 50 லட்சமா அந்த சிலையின் மதிப்பு. வேதாகம வல்லுநர்கள் கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. பொற்சிலை, மரத்தால் செய்து பொன்னால் மூடப்பட்ட சிலை. 231 கோடி 50 லட்சம் அந்த சிலையை வடிவமைத்து எல்லாம் முழங்கும் போது தாழ பணிந்து அவர்கள் எல்லாரும் வணங்க வேண்டும். அப்படி யார் வணங்கலையோ அவர்கள் தீச்சூளையிலே
கட்டுக்கட்டாக கட்டி தூக்கி எறியப்படுவார்கள். இதுதான் ராஜாவின் கட்டளை. ஆமென், அல்லேலூயா. நாம இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இந்த அதிகாரத்தில் தானியேலை பார்க்க முடியல. தானியேல் எங்கே போனார்? அவர் ராஜ்யத்தில் நல்ல ஒரு பெரிய உயர்ந்த அந்த ஆளுநர் போஸ்டில் இருக்கிறார். அவர் எங்கேயாவது வேறு வேலைக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது வேறு விதமாக எப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது சோதனை காலம், அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் சோத்திரம் தானியேல் இருக்க மாட்டார், சபை இருக்காது, அப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். சோத்திரம் இந்த அக்கினி சூளையிலே 3 பேரை தூக்கி போடுகிறது எதுவென்றால், அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் எப்படி இங்கே தானியேல் இல்லாமல் இருக்கிறாரோ அதே போல் அந்தி கிறிஸ்துவாகிய அந்த 3.5 வருட உபத்திர காலமும் 3 வருட மகா உபத்திரவ காலத்தில் சபை இருக்காது. ஹல்லேலூயா. வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படணுங்க. இங்கே இருந்து என்ன, அது யூதர்களுக்குரியது. அப்போ ஆண்டவர் வைராக்கியமாக எந்த யூதர்கள்லாம் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறாரோ அவர்களுக்கு ஆண்டவர் உறுதுணையாக இருப்பார். எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு ஆண்டவர் அக்கினி ஜுவாலையில் உலாவினாரோ, உபத்திரவ காலத்தில் ஆண்டவரை மறுதலிக்காத கூட்டத்தோடு கர்த்தர் உறுதுணையாக இருப்பார். அல்லேலூயா. ஒரே அதிகாரம் தான், பாஸ்ட்லேயும் இருக்குது, ப்ரெசண்ட் நமக்கும் ஒரு பெரிய ஆதரவாக இருக்கிறது, ஃப்யூச்சரில் இருக்கு பார். வேதம் எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடியது. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய கையில் இருக்கிற அற்புதமான வேத புஸ்தகம் ஸ்தோத்திரம் கடந்த காலத்தையும் உள்ளடக்கியது, நிகழ்காலத்தையும் உள்ளடக்கியது, எதிர்காலத்தையும் உள்ளடக்கியது. ஆமென். இந்த உபத்திரவ காலத்துக்குள்ள சபை ஒரு நாளும் போகக்கூடாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆக இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் 3 பேரும் அந்த சிலையை வணங்கவில்லை. எல்லாம் தார தப்பட்டு அடிக்கிறாங்க, சுரமண்டலம் தம்புரு எல்லாம் ஊதும் போது, வீணையை மீட்கும் போது, சோத்திரம் மீட்டும் போது எல்லாரும் தாழ விழுந்து வணங்கினார்கள். 3 பேர் வணங்கவே இல்லை. அல்லேலூயா. ஆமே. யோசிச்சு பாருங்க, அந்நிய தேசத்தில் அவங்களுடைய இருதயத்தில் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எல்லா ஊர்லையும் எல்லா நாட்டிலையும் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சபையில் ஒழுக்கமாக இருப்போம், ஆனால் வேலை செலவிற இடத்துல சர்ச்சு வேற, பிஸ்னஸ் வேறங்க. எப்படி பிரித்து பார்க்குறோம் பாருங்க. படிக்கிற இடம் வேற, சபை வேற, எல்லாம் ஒத்து வராது. அப்படியே இப்படி ஆக்கும் அப்படியாக்கும் இருந்து தான் ஆகும். அப்படிலாம் கிடையாது. இந்த வாலிபர்கள் பக்கத்தில் பேரண்ட்ஸ் கிடையாது, சபை விசுவாசி இல்லை, பாஸ்டர் இல்லை, சோத்திரம். ஆனால் இருதயத்தில் கற்பனைகள் பதிந்து இருந்தது. அல்லேலூயா. ஆமென். எவ்வளோ அருமையான வளர்ப்பு பார்த்தீங்களா. நான் சொன்னேன் 15 வயசில் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இப்போ இந்த 3ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழிந்து விட்டது. அப்போ 35 வயசில் அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அந்த கற்பனைகளை இருதயத்திலே பதித்து வச்சிருந்த அந்த 3 வாலிபர்கள் மிக அற்புதமான வாலிபர்கள். அல்லேலூயா. அவங்க பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருப்பார். ஆனால் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அவர்களை பாவம் தொடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாத்தான் அவர்களை தொட முடியாது, எந்த விக்கிரக ஆராதனை அவர்களை தொட முடியாது. அல்லேலூயா. நமது பிள்ளைகளை அப்படி உருவாக்கணுங்க. பிள்ளைகள் வளர்ப்பு பார்த்தீங்களா, நல்ல உயர்ந்த பதவி, அந்தஸ்து, ஸ்தானம், அடிமைப்பட்ட இடத்துல. இதே பாபிலோன் தேசத்தில் அநேக யூதர்கள் அடிமையில இருக்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த உயர்ந்த பதவி கிடைத்ததா? இல்லை. இந்த 4 வாலிபர்கள் மட்டும் உயர்ந்த பதவியில் இருந்தார்கள். ஆனால் உயர்ந்த பதவியை விட இருதயத்தில் கர்த்தருடைய கற்பனைகள் மேலோங்கி இருந்தது. அல்லேலூயா. ஆமென். என்ன விசுவாசம் அவங்க இருதயத்தில். முழு சமஸ்த பாபிலோன் தேசமும் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினாலும் எங்கள் 3 பேரும் கற்பனைகளை கைக்கொள்வதில் நாங்கள் ஒற்றுமையாயிருப்போம். ஆமென். விசுவாச மக்களுக்குள்ள அப்படி ஐக்கியம் இருக்கணும். வேத வசனத்தின் நடப்பதில் ஒரு ஐக்கியம் இருக்கணும். வேற எதுலையும் ஐக்கியம் இருக்கக்கூடாது. பொதுவாக குறை சொல்றப்ப பயங்கரமாக ஐக்கியம் வந்துடுமா? அப்படி ஒரு சைக்காலஜி இருக்குங்க. சைக்காலஜி இட் சேஸ்
பிறரை பற்றி நீங்கள் குறை சொல்ல, ஆமாம் இல்லை ஆமாம் அப்படி சொல்லி தலையாட்டுவீங்க பார்த்தீங்களா? அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டைப் வந்துடும், ஒரு ஐக்கியம் வந்துடும். நம்ம உங்கள் ஆவியும் அவங்க ஆவியும் அப்படியே ஒத்து போயிடும். அப்படி வர்ற ஐக்கியம் மோசமான ஐக்கியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்தியத்தை கை கொள்கிறவரோட நல்ல ஐக்கியம் வைங்க. இந்த 3 பேர் விட்டு கொடுக்கவே இல்லைங்க. ஏதோ ஒருத்தன் விட்டு கொடுத்தானா இல்லை, 3 பேரும் கரங்களை கோர்த்தார்கள். எங்கள் தேவனுக்காக எங்கள் உயிரை விடவும் நாங்கள் துணிகிறோம். ஆமே, என்ன ஐக்கியம் பார்த்தீங்களா? விசுவாசம், நம்பிக்கை. இந்த காலவெளியில் நான் விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட ஐக்கியம் வளருவதாக. ஆமே, ஆண்டவருக்காக துணிந்து நிற்கிற அந்த வைராக்கியங்க, ஜீல்னு சொல்லுவாங்க, பக்தி வைராக்கியம், கர்த்தருடைய கற்பனைகளின் மேலே. சோத்திரம். இது எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா, சோத்திரம் அவங்களுக்கு தெரியும். யாத்ராகமம் 20:4 வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 20:4-5. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். நீ உண்டாக்கவும் வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும். அல்லேலூயா. என்ன பாருங்க, 10 கட்டளைகளில் பிரதானமான கட்டளை விக்கிரக ஆராதனை செய்துவிடவே கூடாது. அப்பா அம்மா இருதயத்தில் திணிச்சிட்டாங்க. இந்த கால வேளையில் நீங்களும் நானும் அப்படி நமது சந்ததிகளை உருவாக்க வேண்டாமே. செத்தாலும் சாகனமே ஒழிய விக்கிரகத்துக்கு முன்பாக தலை வணங்கி விடக்கூடாது. ஆமே, அந்த உணர்வு இருக்கணும் நமக்கு. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற நாமம் இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நம் நல்ல கரங்களை தட்டி இயேசு என்ற நாமத்துக்குரிய மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அந்த தொழுதுகளுங்கிற வர்ஷிப்புங்கிற அந்த வேர்டு அந்த 3ஆம் அதிகாரத்தில் 11 விஷயம் வருகிறது. தொழுது கொண்டா முடிஞ்சிருச்சே, இதுக்கு போய் என்ன ஆண்டவரை நீ என்ன சிலுவையில் அடைக்கிற? கவனிங்க, 10 நிமிஷம் அந்த வைராக்கியம்தான் சமஸ்த பாபிலோன் தேசத்திலும் முழங்கினது. இவர்கள் தெய்வமே உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், ஓ சோத்திரம், பக்தி வைராக்கியம் உள்ள தேவன். நம்மிடத்தில் ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அதுல எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாது. நல்ல கவனிங்க, இவங்க சாக்கு போக்கு சொல்லலாம் நிறைய ரீசன் இருக்குங்க. எதுக்கு வம்பு? இவ்வளோ ஊரோட ஒத்து போயிரும். எதுக்கு வம்பு? உழைக்க தெரியாதன்னு சொல்லிடுவான். நம்ம கூட வந்த அநேகர் இருக்கிறாங்க. நமக்கு மட்டும்தான் இந்த ஹையர் போஸ்ட் கிடைச்சிருக்கு. இந்த போஸ்ட்டை நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் எங்க வாய்ப்பே இல்லையே. பொழைக்க தெரியாதவன்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் நினைக்கலங்க. எவ்வளோ பெரிய அரசாங்க மிரட்டுதலையும் அவர்கள் சவாலாக எதிர்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். கொஞ்ச நேரம் அப்புறம் மன்னிப்பு கேட்டுடலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் மன்னிக்கிறதுல தயை பெருத்தவர், இரக்கமுள்ளவர். அவரை போல உலகத்தில் அன்பு உள்ள ஆண்டவர் யாருமே இல்லை. மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடலாம். என்னவோ எவ்வளவோ சாக்கு போக்கு இருக்கு. நம்ம எருசலேமில் வேணா ஓகே, அந்நிய தேசத்தில், பாபிலோன் தேசத்தில், இங்கே வேற தெய்வம் தானே தெய்வம். நம்முடைய தெய்வன் எருசலேமில் தானே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கல. அகில உலகமும் ஆண்டுடைய கண்கள் சுற்றி உலாவுகிறது என்ற தெய்வ பயத்தை பெற்றோர்கள் அந்த இளைஞர்களுக்குள்ளே ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். ஆமென். கொஞ்சம் அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கலாம், அப்படிலாம் நினைக்கல. பதவியை தக்க வைத்து கொள்ள தேவனையே நினச்சிட்டு அப்படியே நம்ம வணங்கிறோம் அப்படின்னு நினைக்கல. சோத்திரம். இந்த காலை வேளையில் நம்முடைய விசுவாச அறிக்கை மிகவும் அவசியம். ஆமென். போட்டு விடுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. உடனே போய் சொல்றாங்க பாருங்க.
12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 12ஆம் வசனம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை ம். விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள் என்றார். எந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க? 3 பேரை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது திட்டமாய் விசாரிக்கிறார். யாரங்கே? அவர்களை அழைத்து வாருங்கள். நீங்கள் செய்தது, உங்கள் மேல் குற்றம் சாட்டுகிற இந்த குற்றம் உண்மைதானா என்று விசாரிக்கிறார். இப்பொழுது ஒரு சான்ஸ் கொடுப்பேன். மீண்டும் காலம் நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் எல்லாம் தம்புரு வாசிக்கும் போது நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். பணிந்து கொள்ளாவிட்டால் ஸ்தோத்திரம், உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி பகிரங்கமாக எல்லாரும் முன்பாக இவர் சொல்லுகிறார். நேபுகாத்நேச்சார் மிக அருமையாக அவங்க பேசுகிறாங்க. நல்ல கவனிங்க. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தைரியம் வேண்டும். ஆமே, நம்ம கோழையாக இருக்கக்கூடாதுங்க, நல்ல தைரியசாலியாக இருக்கணும். அரசாங்கத்திலும் அதிகாரத்தை செலுத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஆமே, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியணும். உண்மைதான், கண்டிப்பாக அரசாங்கத்தை மதிக்கணும். ஆனால் எல்லா விஷயங்களுக்கும் அல்ல. ஆமே, ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனம் வரை பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை மதிக்கணும், எல்லா அதிகாரமும் ஆண்டவரால் உண்டானது என்பதை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 13:1-2 வாசிக்கலாம். ரோமர் 13:1-2 வாசிக்கலாம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அதிகாரத்திற்கு கீழ்ப்படியணும், எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆனா எல்லா அதிகாரங்களுக்கும் அல்ல. அல்லேலூயா. ஆமே, சோதரன். தெய்வ வழிபாடு என்கிற வருகிறேன் அந்த பாயிண்ட்ல கர்த்தருக்கே முதல் இடம். அல்லேலூயா. ஆமே. 2வது தான் மற்றதெல்லாம். உபாகமம் 6:5 வாசிக்க கேட்போம். உபாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும். அல்லேலூயா. அரை குறையாய் அல்ல. ஆண்டவருக்கு அது பிடிக்காதுங்க. ஒன்று பாகால்னா பாகால் தெய்வம். கர்த்தரே தேவன் என்றால் கர்த்தரே தேவன். குந்தி நடக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம். ஆண்டவரை முழு இருதயத்தோடு நான் பின்பற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? முழு பலத்தோடு நான் பின்பற்றுவேன், முழு ஆத்துமாவோடு. ஆமென். அப்படி தீர்மானம் எடுக்கணுங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு 22:37-38 வாசிக்கலாம். மத்தேயு 22:37-38. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதித்தார், முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு. பாபிலோன் ராஜ்யம் முழுவதும் எதிர்த்து வந்தாலும் நாங்கள் பயப்படவே மாட்டோம். அல்லேலூயா. என்ன நம்பிக்கை பாருங்க, என்ன விசுவாசம் ஆண்டவர் மேல, அவ்வளோ நம்பிக்கைங்க. வேற எதையுமே அவர்கள் சார்ந்து இருக்கவில்லை.
கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்திருந்தார்கள். சோத்திரம் மட்டுமல்ல, அவர்கள் எந்த மிரட்டல்களுக்கு அடிபணியவே இல்லை. ஆமென். ஜீவனை துச்சமாக நினைத்தார்கள். ஜீவனை ஒரு பொருட்டாக நினைக்கல. யாரெல்லாம் ஜீவனை கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் அந்த ஜீவனை மீண்டும் பெற்றுக்கொள்வார்கள். சாதாரண ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. ஆமென். ஜீவனை அற்பமாக நினைத்தார்கள். மக்கள் கூட்டத்திற்கு பயப்படல. இன்பமான இன்னிசைக்கு அடிபணியவில்லை. ஆஃபர், சலுகைகள், பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி எடுக்கவே இல்லை. இந்த கால வெளியில கரண்ட் பிளஸிங், இப்போ இருக்கிற பிளஸிங்கை தக்க வைக்க நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதற்காக ஆண்டவர் தேடி வரக்கூடாது. எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமா. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். ட்ரூ ஃபெய்த், உண்மையான விசுவாசம் எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளை நம்புகிறது. ஆபத்திற்கு பயப்படாது. ஆமென். மரணமே வந்தாலும் கர்த்தரையே சார்ந்திருப்பது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் எதிர்பார்க்கிறோம்? உறுதியாயிருங்கள். ஆமென். அசைக்க முடியாத ஆணிவேராய் நம்முடைய சகோதர இருதயம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கட்டும். நமது விருட்சம், நமது வாழ்க்கை விருட்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்க கேட்போம். மிக அருமையான 3 காரியங்கள் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. ஹல்லேலூயா. எவைகள் நிலைத்திருக்கிறது? விசுவாசம், நம்பிக்கை. இந்த ரெண்டையும் கிரியைகளை காண்பிப்பதான் இது அன்பு. ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்ற, ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ ஜீசஸ் எல்லாம் ஆண்டவரை கை உயர்த்தி ஆராதிக்கிறது. அதுக்கப்புறம் போய் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிடிக்காததையே செய்யறது. அங்க கிரியை இல்லை. விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, ஆனா அன்பு இல்லையே. இந்த பிரமாணங்களை கை கொள்வது அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அன்பு கிரியைகளில் காண்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ நமக்கு என்ன செய்யக்கூடாது? பிடிக்கக்கூடாது. ஆண்டவர் அருவருப்பது விக்கிரக ஆராதனை. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா? சாப்பிடவே கூடாது. ஆண்டவருக்கு அருவருப்பானதுன்னா விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. ரொம்ப தெளிவாக இருக்கணும். அவர் அருவருக்கிறது எனக்கும் அருவருப்பு, அதில் உறுதியாக இருக்கணும். விக்கிரகங்களுக்கு முன்பாக பணிவது பிடிக்காது. 3 பேருடைய தீர்மானம், உறுதியான தீர்மானம். ஆமென். சோத்திரம். சமஸ்த அந்த பாபிலோன் தேசத்தையும் அவருடைய கட்டளைகளுக்கு எதிர்த்து நின்றார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனோடு இருந்த உறவுங்க, ஆழமான உறவு. உயிரை பணயம் வைக்க வேண்டும். இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு நாம் துணிய வேண்டும். பின் விளைவுகளை சிந்திக்கவில்லை. தேவனை நம்பி கீழ்ப்படிந்தார்கள். இப்ப ராஜா கேட்கிறார், என்னப்பா, ஆர் யூ ரெடி டு வர்ஷிப்? உனக்கா ஒரு சான்ஸ் தரேன். எல்லா இன்னிசைகளும் துணிக்கப்படும். ஆர் யூ ரெடி அப்படிங்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவங்களுடைய வார்த்தைகளை கவனிங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 3:16. மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆன்சர் பாருங்க. எல்லாரும் பார்க்கறாங்க. சமஸ்த பாபிலோன் மாகாணம் முழுவதும் கூடி வந்திருக்கிறது. அந்த தூரா இடத்துல எல்லாரும் பார்க்கிறாங்களேங்கிற அந்த கூச்சம்லாம் இல்லைங்க.
இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாத்தீங்களா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. 3 பேரும் பக்தி வைராக்கியத்துல கைகோர்க்கிற கூட்டம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த சத்தியத்தை கேட்டு நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எழும்ப வேண்டும். சத்தியத்துக்காக நாங்கள் தூணும் ஆதாரமாக இந்த சபையிலே நிலைத்திருப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை வல்லவராயிருக்கிறார், விடுவிப்பார். விசுவாச அறிக்கை. ஆனா அடுத்த வார்த்தையை பாருங்க, அவிசுவாசம் மாதிரியே தெரியும், ஆனா அவிசுவாசம் கிடையாது. அந்த வார்த்தையை வாசிக்கலாம். அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். விடுவிக்காமற் போனாலும், விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். விடுவிக்காமற் போனாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப என்ன பாஸ்டர், அவங்களுக்குள்ள ஒரு உறுதி இல்லையா? அப்படி கிடையாது. அவர் சித்தங்க விடுவிப்பாரு, நாங்க நம்புறோம். ஒருவேளை அவருக்கு வேற பிளான் இருந்துச்சுன்னா, வேற திட்டம் ஏதாவது இருந்திருக்குமே. அவர் திட்டமே நடக்கட்டும். அல்லேலூயா. பகிரங்க அறிக்கை, பகிரங்கமாக அறிக்கை செய்கிறார்கள். நம்ம மற்றவங்களாம் கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. என்னடா உனக்கே உறுதி இல்லையா? விடுவிப்பாருன்னு சொல்ற, விடுவிக்க மாட்டாருன்னு சொல்ற, உனக்கே உறுதி இல்லை பாருன்னு சொல்லி பரியாசம் பண்ணியிருப்பாங்க. நான் யோசித்து பார்த்தேன். தேவ சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்த கூட்டம். ஆமென். சில இடத்துல ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் பிளாங்காக இருக்கும், எம்டியாக இருக்கும், பிளைனாக இருக்கும். எல்லாமே சொல்லிக் கொடுக்க மாட்டாருங்க ஆண்டவர். ஆனால் நம்பணும், ஆனால் விசுவாசிக்கணும். சில காரியத்தை தொடங்கினா தொடங்கிரு, அவ்வளோதான். லெஃப்ட் ரைட்டு பார்க்கக்கூடாது, தொடங்கிரு. எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரா? சொல்லிக் கொடுக்க மாட்டார். போக போக ஆண்டவர் நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு தேவ ஜனம் அர்ப்பணிப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சுய சித்தம், இவங்க டெசிஷன் எடுத்துட்டாங்க. they have decided to follow Jesus. டெசிஷன் எடுத்தாச்சு. ஆனா விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போன, அவர் விடுவித்தாலும் எங்கள் தேவன் தான் அவர், விடுவிக்காமற் போனாலும் அவர்தான் எங்கள் தேவன். இந்த பொற் சிலை எங்கள் தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. என்ன உறுதி பாருங்க. ஆமென். தேவ சித்தத்தின் மையத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். விடுவிக்காமல் போனாலும் அப்படின்னா அவருக்கு சில பிளான் வச்சிருப்பார், அந்த திட்டப்படியே என்னை நடத்திட்டோம். ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, இவங்க குற்றவாளியா பிடிக்கப்பட்டவங்க ஸ்தோத்திரம் தைரியமா பிரகடனம் செய்கிறாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். ஆமென். விடுவிக்காமற் போனாலும் என்று சொல்லி அப்படி ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் ஆமென் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட முடியும்? ஆமென். எங்க பிரச்சனைகள் சால்வானாலும் அவர்தான் தேவன், எங்க பிரச்சனைகள் தீர்வு வராவிட்டாலும் அவர்தான் தெய்வம் என்று சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தருக்கு உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கம் உண்டு. உங்கள் ஜெபத்தை குறித்து பெரிய ஆண்டவருக்கு திட்டம் உண்டு. தேவ சித்தத்துக்கு அர்ப்பணி. அல்லேலூயா. ஜெபத்திற்கு நம்ம பதிலை எப்படி எதிர்பார்க்கிறோம்? எஸ், ஆம் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை என்பதும் அதுவும் ஒரு பதில் தான். அதை நம்ம ஏற்றுக்கிறதே இல்லை. அப்படிதானே? எல்லா ஜபத்துக்கும் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லி ஆண்டவர் சாங்ஷன் பண்ணி எல்லாம் பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நோ நோ அப்படி சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறோம். இந்த காலை வேளையில் 4 விதமான ஆன்சர் இருக்கிறது. ஒரு ஜபத்திற்கு 4 விதமான பதில் இருக்கிறது. முதல் பதில் ஆம், எஸ். இரண்டாவது பதில் நோ. மூன்றாவது பதில் வெயிட், காத்திரு. நான்காவது பதில் கிருபை. ஹல்லேலூயா. 3 விசை பவுலடிகளார் ஜெபிக்கிறார். இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடுவார். ஆண்டவர் சொல்லார், எடுக்கவே இல்லை,
என் கிருபை உனக்கு போதும் மகனே. அல்லேலூயா. உக்கிர கோபம் கொண்டு, வேதம் சொல்லுகிறது, கடும் கோபம் 7 மடங்கு தீய கூட்டு அப்படிங்கிறார். தீச்சுளையை 7 மடங்கு அதிகரித்து இவர்களை கட்டுக்கட்டாக, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கட்டுக்கட்டாக கட்டி தூக்கி கொண்டு போய் அந்த 7 மடங்கு சூளையிலே தூக்கி எறிகிறார்கள். தூக்கி கொண்டு போகிறவர்கள் மடிந்தார்கள். அல்லேலூயா. இந்த காலவெளியில் தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியும். இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு நான் சொல்ல முடியும். உங்களை யார் உங்களுக்கு விரோதமாக சில திட்டங்களை தீட்டுகிறார்களோ, உங்களை அழிக்க, உங்களை நிர்மூலமாக்க, எரிக்க நினைக்கிறார்களோ, அவர்கள் அழிந்தே போவார்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காத போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா பில்லி சூனியங்கள், கட்டிகள் எல்லாம் ஆண்டவர் சுட்டரிப்பா. அவர்கள் அழிந்தே போவார்கள். நாமோ எழுந்து நிற்போம். அல்லேலூயா. குண்டு கட்டா தூக்கிட்டு போனவங்க இறந்துட்டாங்க. இப்போ கவனிங்க, இந்த அக்கினியின் அது தலைமுடியை தீண்டவில்லை. அல்லேலூயா. எதை மட்டும் தீண்டினது என்றால் இவர்கள் கட்டுகளை மட்டும் தீண்டினது. அது எப்படிங்க? வாட் a wonderful miracle பாருங்க. அதே தீ தூக்கி கொண்டு போனவர்களை எரித்தது. இவருடைய மயிர் கருகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒன்று செய்தது, அவர்கள் கட்டுகளை தீச்சூளை எரித்தது. ஹல்லேலூயா. அவன் இந்த காலை வேளையிலே உங்களை எவைகள் கட்டி வைத்திருக்கிறதோ அந்த கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். நீ தேவ சந்நிதியில் இருக்கிறார், தேவனுடைய அக்கினியிலே இருக்கிறார். தேவனுடைய பரலோக அக்கினி உன் கட்டுகளை அறுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கட்டுகளை மட்டும் அறுக்க. அது என்னங்க அக்கினி? எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணுறார் பார்த்தீங்களா ஆண்டவர். ஒருவேளை பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கலாம். சில மந்திரம் பண்ணுறாங்க, தந்திரம் பண்ணுறாங்க, பில்லிசுனியம் பண்ணுறாங்க அப்படிலாம் நினச்சி உள்ளத்தில் பயந்து வந்திருக்கிறீங்களா? அவைகள் நம்மை அணுகவே அணுகாது. அல்லேலூயா. யார் செய்கிறார்களோ அவர்களை தான் அது சுட்டெரிக்குமே ஒழிய நம்மை அது சேதப்படுத்தாது. ஆமென். இந்த கட்டுகள் மட்டும் அருந்து அந்த வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம். 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். கட்டுண்டவர்களாய் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களோடு கர்த்தர் நடந்து வருகிறார். அக்கினி உன்னை பற்றாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்கள் கட்டுகள் கட்டாயம் அறுக்கப்படும். கட்டுண்டவர்களாய் தூக்கி போட்டார்கள். ஆமென். ஃப்ரீயா உலாவுகிறார்கள். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க. நம்ம மட்டும் சில பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க வேணுங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சிலர் கோட்டை விட்டு வந்திருக்கிறீங்க. இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுங்க. விக்கிரகங்களுக்கு முன்பாக தலை வணங்க மாட்டேன். அல்லேலூயா. விக்கிரகங்களின் பெயர்களை நான் உச்சரிக்க மாட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நான் சாப்பிட மாட்டேன்னு சில தீர்மானம் எடுங்க. சின்ன ஒரு டெசிஷன் தான், ஆனால் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் காண வைக்கிறது. ஆமென். ஏன் கட்டுகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அறுக்கப்படல? சரியான தீர்மானம் எடுக்கல. நம்ம இருதயத்தில் ஸ்ட்ராங் ஒரு டெசிஷன், ஆண்டவரே நான் சேவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக சபைக்கு வருவேன், வேற யாருக்காக சபைக்கு வரமாட்டேன். அந்த தீர்மானம் எடுக்கணும். இந்த காலை வேளையில் இருதயத்தில் ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை. ஆமென். ஆண்டவருக்காக சபைக்கு நான் வருவேன். தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை நான் காண்பிப்பேன். சின்ன சின்ன விஷயத்துல நான் அப்படியே நிற்பேன், சத்தியத்தில் நிற்பேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுங்க.
சோத்திரம். நான் உங்களுக்கு 100% சவாலாக சொல்ல முடியும், இந்த சத்தியம் பொய்யுரையாது. அல்லேலூயா. பொய்யுரையாத தேவன் உரைக்கிறார். நீ சத்தியத்துக்காக நின்றால் தேவன் உன்னோடு கூட கட்டுகளை அவிழ்த்து உன்னோடு கூட தீச்சூளைகளை உலாவுகிற நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் கட்டாயம் நம்மை விடுவிப்பார். ஆமென். நம்ம நிக்கணுங்க, சத்தியத்துக்காக நிக்கணும், தூண் ஆதாரமாக நிக்கணும். தேவபுத்திரனுக்கு ஒப்பான ஒரு தேவதூதன் அவர்களோடு உலாவுகிறதை பார்க்கிறான். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள் என்று 26ஆம் வசனத்துல கடைசி பகுதி சொல்லுகிறது. அல்லேலூயா. அக்கினியின் நடுவில் இருந்து நம்மை ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாருங்க. அற்புத சாட்சியாய் நிறுத்துவார். எந்த வாய் உக்கிர கோபம் கண்டு நம்மை பகைத்ததோ, நமக்கு தீங்கு செய்ய நினைத்ததோ, அதே நேபுகாத் நேச்சாரின் வாய் சொல்லுகிறது, இவர்கள் தெய்வமே தெய்வம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்க வெட்கப்பட்ட இடத்துல, தலைகுனிந்த இடத்துல உங்களுக்கு எதிராக யார் திட்டம் தீட்டினார்களோ அவர்களே சொல்லுவார்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்கள் தீச்சூளையில உங்களோடு கூட நடந்து வருகிற தேவன் இருக்கிறார். ஆமென். பாருங்க, எருசலேம் தேவாலயத்தில் போதிக்கப்பட்ட, வீட்டு மூலையில போதிக்கப்பட்ட கற்பனைகள் அவர் இருதயத்தில் கை கொண்டபடியினால் பரலோக தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. ஆமென். அப்படி வளர்ப்பு ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். அப்படி நம்பி அனுப்பலாம். ஆஸ்திரேலியா அனுப்பலாம், யூஎஸ் அனுப்பலாம், எங்கனாலும் அனுப்பலாம். இங்கே எப்படி நீ உபதேசத்தில் கற்றுக்கொண்டாயோ அதே உபதேசத்தை எங்க போனாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கை கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி உங்களுக்குள்ள ஒரு உறுதி இருந்தா ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். எங்கு சென்றாலும், யார் பக்கத்துல இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் தேவன் எங்களை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வு. ஆமென். கர்த்தருடைகளை அரசாங்கமே எதிர்த்தாலும் கர்த்தருடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன் என்ற உறுதி. ஆமென். இதை நம்மை அப்படி உயர்த்தி கொண்டே இருக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும். அந்த வார்த்தை ரொம்ப அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அக்கினியை ஆண்டவர் பலம் செய்ய விட மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஃப்ரீயா உலாவதற்கு நமது கட்டுகளின் மேல்தான், அந்த கட்டுகளை அறுப்பதற்குத்தான் நம்முடைய சோதனைகளை பயன்படுத்துவாரே ஒழிய தலைமயிர் கருக தேவன் விடவே மாட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆராதனை நேரத்தில் உங்களுக்கு வருகிற அக்கினி போன்ற சோதனைகளை ஆண்டவர் பலம் இழக்க பண்ணுகிறார். இந்த சோத்திர பிப்ரவரி கடைசி ஆராதனை, நீங்க எந்த விஷயத்துல சிக்கி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் சோதனைகளை பலம் இழக்க செய்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள். அது உன்னை அணுகாது. தலை மயிரை தொட விட மாட்டார். தேவன் உங்களை கட்டுகளை அறுக்க அந்த அக்கினியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவை விசுவாசம், நம்பிக்கை, உறுதி. வாசிக்க கேட்போம். தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. அப்புறம் 2 வசனம் பயங்கரமான பிரகடனங்க. இந்த உலகத்திலே அவர்தான் தேவன் என்பதை அவன் அறிவிக்கிறான். நேபுகாத் நேச்சார் அறிவிக்கிறார். கடைசி வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்படிப்பட்ட சின்ன அந்த இருதயத்தில் அந்த தீர்மானம் அவங்கள உயர்த்திக்கிட்டே போகும். நம்மளை ஒரு நாள் ஆண்டு டீக்ரேட் பண்ண மாட்டார். 30 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசி. பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அல்லேலூயா. தன்னை உயர்வுக்கு காரணம் சின்ன இருதயத்தில் எடுக்கிற அந்த உறுதியான டெசிஷன். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அருமையான பிப்ரவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அக்கினி பலம் செய்யாதபடி அக்கினியின் ஆண்டவர் தன்மையே மாற்றின தேவனப்பா.
நாங்கள் எங்களோடு கூட அக்கினியிலே கைவிடாமல் எங்களுக்குள் ஒருவராக உலாவுகிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய பக்தி வைராக்கியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை ஆண்டவரை காண்பிக்கணும்ப்பா. அதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஒரு ஜனம் இந்த சத்தியத்தை கேட்ட ஒருவர் கூட சோத்திரம் கிறிஸ்தவன் என்பதை, கிறிஸ்தவள் என்பதை மறைக்கக்கூடாதப்பா. மார்தட்டி ஆண்டவர் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல மாற்றிவிட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி மாறும்போது எங்களுடைய உயர்வை யாரும் தடை செய்ய முடியாதப்பா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் மகாணத்தில் உயர்த்தினீர் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட ஜனம் உமக்காக பக்தி வைராக்கியமாய் ஜீவிக்கும் போது நீர் உயர்த்துகிறவர், ஒரு நாளும் டீக்ரேட் பண்ண மாட்டேங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.